Suji. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெல்லிக்காய் வந்து பறிக்க போகிறோங்க. கொத்து கொத்தாக வந்து நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தான் வந்து தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த சின்ன நெல்லிக்காய் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். படத்தில் வர டைலாக் மாதிரி தாங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை எந்து அப்படின்ற மாதிரி தான். மரம் வந்து பக்கத்து வீட்டுது, ஆனால் நெல்லிக்காய் வந்து நமக்கு வருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாருமே வந்து கேட்பீங்க, ஊசி நெல்லிக்காய் அவங்க திட்ட போகிறாங்க, பறிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தாங்க வந்து நாங்கள் பறிக்கிறோம். ஆக்சுவலி அவங்க மரத்தையே வந்து வெட்டுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து வெட்ட வேணாம், இந்த மரத்தை வந்து அப்படியே விடுங்க, எங்களுக்காச்சும் நெல்லிக்காய் வரும் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லியிருந்தோங்க. இப்போ வாங்க நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய்னாலே மரத்தில் வந்து நல்லா கொத்து கொத்தாக வந்து கிளைகள் ஃபுல்லாக வந்து இருக்குங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அப்படியே ஒரு கிளையே வெட்டி எடுக்கணும் போல் தோணுச்சு. சரின்னு கட் பண்ணலான்னு பார்த்தா மொத்த நெல்லிக்காயும் நான் குலுக்குலே வந்து எல்லாமே கீழே விழுந்துடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்ட்டு பொறுமையாக வந்து நான் லைட்டாக வந்து கத்தியில் வந்து கீறல் மட்டும் போட ஆரம்பித்தேன். கீறிட்டே இருக்கும்போது தான் வந்து டக்குன்னு இப்படி கிளைய உடச்சாலே வந்து ஈஸியாக வந்து நெல்லிக்காய் மரம் வந்து உடஞ்சிருங்க. அதால் நான் லைட்டாக வந்து கீறிட்டு இப்படி வந்து கிளைய கீழே தள்ளும் போதே பாதி காய் வந்து கீழே கொட்டிக்கிச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆசைக்காக தானே வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டி வந்து எடுத்தேங்க. அந்த கிளைய பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு வந்து ஆசையாக இருந்துச்சு. அதால் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டேன். ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுவும் இந்த பழம் வந்து நல்லா முத்தி வந்து இருக்குது. முத்தி இருக்கும்போது அந்த புளிப்பு இனிப்புலாம் வந்து நல்லா கலந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க. அந்த ஒரு கிளைய கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு கிளை இருந்துச்சு, அதையும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு லைட்டாக கீறிட்டு அதே மாதிரி உடச்சி எடுத்தேங்க. இதுவும் வந்து நல்லா வந்துச்சு. ஆனால் நான் இந்த ஆசைப்பட்டதில் நிறைய காய் வந்து கீழே விழ தான் செஞ்சது. சரி அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வந்து எடுத்தேங்க. 2 கிளையை வந்து இந்த மாதிரி நான் உடச்சி வந்து கட் பண்ணி எடுத்தேன். இப்போ இந்த சின்ன நெல்லிக்காயோட பயன்கள்லாம் என்னன்னு வந்து பார்க்கலாங்க. எல்லாருமே நம்ம பெரிய நெல்லிக்காய் தான் கடையில் வாங்கி வந்து சாப்பிடுவோம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன நெல்லிக்காய் அவ்வளோவா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். எப்போனா கண்ணில் பட்டு அப்போ மட்டும் நம்ம வாங்கி வந்து சாப்பிடுவோம். பெரிய நெல்லிக்காயில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து சின்ன நெல்லிக்காயிலும் வந்து இருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு வந்து குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைன்னா ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இதுலேயுமே நெல்லிக்காய் கேண்டி கூட நீங்கள் பண்ணி வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் நானே வந்து ஊறுகாய் போட்டு வச்சுட்டேன். அதுவே வந்து இன்னும் வந்து நிறைய வந்து இருக்குது. அதால் இந்த வருஷம் இந்த நெல்லிக்காயில் வந்து தேன் நெல்லிக்காய் மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் வந்து நான் இருக்கேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து வச்சு வந்து சாப்பிடலாங்க. இதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுனால தான் மார்க்கெட்டில் இது அவ்வளோ வந்து விற்கிறது இல்லை. பெரிய நெல்லிக்காய் விற்கிற அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. ஏன்னா இது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து கெட்டு போயிடும். இந்த நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த குளிர்காலத்தில் வந்து நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். இந்த நெல்லிக்காவை சாப்பிடும்போது அது வந்து அடுத்த வருஷம் முழுக்குமே நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி வந்து கொடுக்குங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முடிக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதுங்க. நீங்கள் வீட்லேயே வந்து எண்ணெய் வந்து காய்ச்சிரிங்கன்னா இந்த நெல்லிக்காயும் போட்டு வந்து காய்ச்சி பாருங்கள், முடி வந்து நல்லா கருப்பாக வந்து வரும். இந்த நெல்லிக்காயை வந்து அப்படியே நீங்கள் சும்மா ஒரு 2-3 நாள் தட்டில் வச்சுருந்து கொஞ்சம் கசக்கி ஜூஸ் வச்சுருந்தீங்கனாலுமே அதுவே வந்து நல்லா ஒரு கருப்பு கலரில் வந்து வருங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெல்லிக்காவை நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சறதுக்கு மெயின் ரீசனே வந்து முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும் அப்படின்றதுக்காக தாங்க நெல்லிக்காயை வந்து நம்ம போட்டு வந்து காய்ச்சிரும். மேலுக்கு என்ன தான் தடனாலும் நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து ஹேர் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் விட்டமின் சி இருக்கிற பழங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்ட்டு. நெல்லிக்காயும் அந்த மாதிரி தான். நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டே வராங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இளமையாகவே வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டாலே ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக வந்து பிரைட்டாக வந்து இருக்குங்க. பறிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா வந்தார். சரின்னு சொல்லிட்டு அவரை பறிக்க சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டேங்க. அவர் பறிக்க ஆரம்பித்தார்னா பார்த்து பார்த்து தான் வந்து பறிப்பார். நல்லா முத்தி இருக்கிற காயை மட்டும்தான் அவர் பறிப்பார். கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் கூட அவர் வந்து அதை பறிக்கவே மாட்டார். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிட்லாங்க. இந்த நெல்லிக்காயை வந்து டெய்லி அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ளே வந்து வரும்னு வந்து சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி நிறைய பேர் நெல்லிக்காய் பொடி வந்து நான் சாப்பிட்டு வந்து பார்த்துருக்கேன், சுகர் பேஷண்ட் இருக்கவங்க. ஆனால் இதெல்லாம் விட ஒரு பெஸ்ட் மெடிசன் வந்து இன்சுலின் பிளான்ட் தாங்க. அந்த கீழே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஒரு பெரிய டப்பில் வளர்த்துருக்கேன். அந்த இலையை சாப்பிட்டு தான் எங்கள் அப்பாக்கே சுகர்லாம் வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகிருக்குங்க. ஒரு 2-3 பேருக்கு வந்து அந்த இலையை சாப்பிட்டதுனால சுகர் லெவல் வந்து நல்லா வந்து கண்ட்ரோலில் வந்து வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து இந்த நெல்லிக்காவை சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதுங்க. நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இந்த நெல்லிக்காயில் வந்து அயர்ன், கால்சியம், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நிறைய பேர் வந்து எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்யணும்னு தோணாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த நெல்லிக்காயை டெய்லி எடுக்கும்போது அவங்க ரொம்பவே வந்து ஆக்டிவாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க.
இன்னும் நெறைய பலன்கள் வந்து சொல்லிட்டே வந்து போலாங்க. அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த நெல்லிக்காயில வந்து இருக்கு. கண்டிப்பா உங்க கிட்ட இருந்தா, மிஸ் பண்ணாம இந்த நெல்லிக்கா வந்து சாப்பிடுங்க. நெல்லிக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு சீப்பா வந்து நெனைக்காதீங்க. நெறைய இடத்துல இந்த நெல்லிக்காய் மரத்துலேருந்து காய்கள் வந்து கீழ கொட்டி வீணாதாங்க வந்து போய் நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி வீணாக்காதீங்க. உங்க வீட்ல மரம் இருந்தா, கண்டிப்பா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சாப்பிடுங்க. இல்ல உங்களால முடியலன்னா, அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தீங்கனாலே வந்து எல்லாமே வந்து காலியாயிடும். அப்படி இல்லன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. இல்லன்னா நெல்லிக்காய்ல கேண்டி செஞ்சு வச்சுக்கோங்க. தேன் நெல்லிக்காய் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாரி நம்ம சாப்பிடும்போது டெய்லியுமே நம்ம ரெகுலரா ஒரு 4, 5 வந்து இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து சாப்பிடுற மாரி வந்து இருக்குங்க. அப்ப நமக்கு ரெகுலரா வந்து எல்லா சத்துக்களுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாரி இருக்கும். இந்த நெல்லிக்காயில வந்து அறுசுவைகள்ல 5 சுவை வந்து இருக்குங்க. 1 மட்டும் மிஸ் ஆகும். அதுதான் உப்பு. அதுக்காக தான் நெல்லிக்காய் உப்போட வச்சு சாப்பிடும்போது அறுசுவையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாட்ல அறுசுவையுமே இருந்தா நம்மளுக்கு எந்த நோய் நொடியுமே வந்து வராதுங்க. அதனால தான் நெல்லிக்காவ சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவ்ளோ நல்லது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி பல நன்மைகள் வந்து சொல்லிட்டே வந்து போலாங்க. அதால கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா வந்து சாப்பிடுங்க. சின்ன வயசுலலாம் ஸ்கூல் வாசல்ல இந்த நெல்லிக்காய் வந்து விப்பாங்க. அப்பலாம் வந்து ஆசையா இருக்கும். நான்லாம் வந்து நெறைய வாட்டி வாங்கி வந்து சாப்ட்டுருக்கேன். ஒரு சில பேர் வீட்ல வந்து மரம் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்து போய் கேட்டா வந்து குடுக்க கூட வந்து மாட்டாங்க. அந்த மாரி நெறைய வாட்டி அசிங்கப்பட்டும் வந்து வந்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் கூட குடுக்க மாட்டாங்க அப்டின்ட்டு. ஆனா கீழ தான் விழுந்திருக்கும். ஆனா நம்ம கேட்டா கூட வந்து குடுக்க மாட்டாங்க. நெறைய பேர் வீட்ல வந்து அப்படிதாங்க வந்து இருக்காங்க. அத சொல்லி வந்து தப்பில்ல. ஒரு சில பேர் வாண்டடாவே வந்து குடுப்பாங்க. நெல்லிக்காய் சாப்பிடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சாப்பிடுங்க. மத்தவங்களுக்கும் குடுத்து வந்து உதவுங்க. இந்த மாரி வீணா போகிறத மத்தவங்களுக்கு வந்து குடுக்கலாம். இன்னைக்கு வந்து பாருங்க, இவ்ளோ காய்கள் வந்து நம்ம வந்து பறிச்சு வந்து எடுத்துருக்கோங்க. அதுவும் 2 கொத்து பார்க்கவே வந்து செம்மையா இருந்துச்சு. சரி இந்த சின்ன பசங்க பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நித்தீஷ்க்கு வந்து ஒரு கொத்து வந்து நான் குடுத்தேங்க. மாமிக்கு எல்லாருக்குமே வந்து நான் குடுத்தேன். குடுத்தோனே அந்த பசங்க ஓடி வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சுட்டாங்கங்க. சின்ன பசங்களுமே ரொம்ப வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்காம வந்து விடாதீங்க. குடுங்க. குடுத்தா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சளி தான் வந்து வெளிய வந்து வரும். வெளியில ஒன்ஸ் வந்து வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கோல்டே ஆகாதுங்க. நீங்க பயந்துகிட்டு வந்து குடுக்காமயே இருந்தீங்கன்னா, அப்ப அவங்களுக்கு எந்த ஒரு புளிப்பான ஐட்டம் இல்ல. இந்த மாரி எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு இந்த மாரி சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும்னே வந்து இருப்பாங்க லைஃப் ஃபுல்லா. அதுக்கு பதில் சாப்பிட்டு குடுத்து பழகுங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாகி அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாவே வந்து இருப்பாங்கங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கும் வந்து நான் வந்து குடுத்தேங்க. இப்ப நான் பறிச்சதுல மாமிக்கு வந்து குடுத்தேன். அப்புறம் இவங்களுக்கு வந்து குடுத்தேன். எங்க அத்தைக்கு வந்து நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் குடுத்தது போக எனக்கு ஒரு தட்டு வந்து நான் வச்சிருக்கேங்க. அதுல வந்து நான் நெல்லிக்காய் கேண்டி தாங்க வந்து செய்ய போறேன். இல்லன்னா நெல்லிக்காய் வந்து வெல்லம் போட்டு ஒரு பச்சடி மாரி செய்வாங்க. அப்படி வந்து நான் செய்ய போறேன். உங்களுக்கு வந்து நெல்லிக்காவ எப்படி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.